தமிழரின் சொல்லில் ஞானம் உண்டு, தமிழின் மூச்சில் வரலாறுண்டு, எங்கள் நெஞ்சில் ஆற்றலுண்டு. நிழல் வந்தாலும் நிமிர்ந்து நிற்போம், இருள் சூழ்ந்தாலும் ஒளியை தேடுவோம். வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப இந்த குத்து விட்டான்ல, அந்த மனிதனோட தலையில யாரோ ஓங்கி அடிக்கிறாங்க. ஒரு கட்டையால, உருட்டு கட்டையால ஓங்கி அடிக்கிறாங்க. அவன் மயங்கி விழுறான். இப்போ ஷாம் பாக்குறாரு, யாருடா இவன் அடிச்சா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு இளைஞர் நிக்கிறான். அவன் வேற யாரும் இல்லைங்க, நிழல் அணியை சேர்ந்த இன்னொரு குழுவினர் தான். இவனோட பேரு சிவபிரசாத். சரி, இந்த நிழலணி குழுவினர், அதாவது தற்போதைய குழுவினரோட பின்கதையை பார்ப்போமா? முதல்ல குழு தலைவர் ஷாம், அவரோட ஒய்ஃப் காயத்ரி. அவங்க தான் இந்த டெக்னிக்கல் டீம் பார்த்துக்கிறாங்க. நிழல் அணியோட டெக்னிக்கல் டீம் வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவரோட பொண்ணு வைஷ்ணவி. வைஷ்ணவி மாடர்ன் கேஜெட்ஸ்லாம் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நிழல் அணியை சேர்ந்த ஒரு குடும்பத்தை பார்த்துட்டோம். இப்போ அதே அணியில் மற்ற குடும்பத்தினரும் இருப்பாங்க இல்லையா? மாஸ்டர் மகேந்திரன், இவரோட குடும்பத்திலேருந்து இவர் மட்டும்தான் இந்த நிழல் அணியில் வேலை செய்வார். அடுத்து இன்னொரு குடும்பமும் இருந்தது, சண்முக பிரசாத் மற்றும் அவரோட மனைவி மயூரியோட குடும்பம் தான் அது. ஆனால் இப்போ அவங்க 2 பேருமே உயிரோட இல்லை. ஒரு கார் விபத்தில் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த விபத்துல இருந்து தப்பித்தது ஒரே ஆள் தான், அவங்களோட பையன் சிவபிரசாத். நிகழ்காலத்துக்கு வருவோமா? சிவபிரசாத் ஷாமுக்கு அடி எதுவும் பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பேச தொடங்குறான். என்ன சித்தப்பா, நீங்க தலைவரா இருந்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி இவங்கிட்ட குத்து வாங்கிட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சித்தப்பா, பேசாம ரிட்டையர் ஆயிருங்க இப்படின்னு சொல்லி மெல்லிய சிரிப்புட கிண்டல் அடிக்கிறான். அதுக்கு அவரு, நான் ரிட்டையர் ஆகுறது இருக்கட்டும், நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அதுக்கு சிவபிரசாத், அட என்ன சித்தப்பா, ஃப்ளாட்ல நீங்க வரலன்னொடனே உங்களை தேடி பரிதாபப்பட்டு எங்க சித்தப்பா எங்க போனாரோ என்னாரோ அப்படின்னு தெரியாம தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடி இங்க வந்து பார்த்தா உங்களை காப்பாத்துனா நீங்க என்னன்னா இங்க என்னடா பண்றேன்னு கேக்குறீங்க. அதுக்கு ஷியாம், சரி வா, இவனை முதல்ல நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போகலாம். இவங்களோட வீடுக்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது இவங்களோட ஃப்ளாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அது ஒரு ரகசியமான இடமா தான் இருக்கு. வெளியிலேருந்து பார்த்தா சும்மா ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ஷாம சித்தப்பான்னு பிரசாத் கூப்பிடுறான்? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றும் அண்ணன் தம்பி கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், 6 உயிர் தோழர்கள். முதல்ல அவங்க சந்திச்சது அமரன் அரண் ஆற்றல் அகாடமியில தான். அவங்க ஸ்டூடெண்டா பயிற்சி எடுக்கும் போதுலேருந்தே 2 பேரும் வந்து இணை பிரியாம தான் இருப்பாங்க. அங்கதான் வந்து அவங்களோட நட்பு தொடர ஆரம்பிச்சு. இப்ப நடந்த மாதிரியே இன்னும் அந்த கருப்பு நாள் ஷியாமுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, அன்னைக்கு வெளியில போகாத, உனக்கு ஆபத்து, உன்னோட குடும்பத்தோட உயிர்களோட பேச்சு கேட்டிருந்தா இந்நேரம் சண்முக பிரசாதும் பேச்சோட மனைவி மயூரியும் உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஷியாமுக்கு விட்டு போன கடைசி ஒரு மெசேஜ் அவர் பையனை பார்த்துக்கணும் தான். அவர் பையனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம காப்பாத்துறது தான். இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது சிவபிரசாத்துக்கு ஒரு 10 வயது தான் இருக்கும். ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்க்கப்பட்டான். அவனோட உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்கிறதுனால அவன் அங்க இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம ஷியாம் அவனை தூரத்துல இருந்து கவனிச்சுட்டே வந்தாரு. சரியா அவனுக்கு 18 வயசு ஆகும்போது அவனை பார்த்து எல்லா உண்மையும் சொன்னாரு. ஆனா அவனுடைய பெற்றோர்கள் ஏன் இறந்தாங்க, அதாவது உண்மையான காரணம் இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்றத தவிர மற்ற எல்லாத்தையும் சொன்னாரு. அவனும் அங்க ட்ரைனிங் எல்லாம் மேற்கொண்டு நிழல் அணியில சேர்ந்தான். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நிழல் அணி குழுவினர்கள் எல்லாருமே பரம்பரையா, அதாவது தலைமுறை ஒரே குடும்பத்துல இருந்து தான் வருவாங்க. அதாவது 3 குடும்பம் தான். ஒண்ணு வந்து மாஸ்டர் மகேந்திரன் அவரோட குடும்பம், இன்னொன்னு ஷாமோட குடும்பம், இன்னொன்னு சண்முக. சந்தேகம் வரக்கூடாதுன்னா சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அது நாளோட அழகான ஒரு பந்தமா மாறிடுச்சு. இப்போ இந்த மர்ம நம்பர் யாரு? இவனுமே ஷாமோட ஃப்ரெண்டு தான். சண்முக பிரசாத் அளவுக்கு க்ளோஸ் இல்லை, இருந்தாலும் ஃப்ரெண்டு தான். ஆனா இவன் அமரன் அரண் ஆற்றல் அகாடமிக்கே ஒரு துரோகம் பண்ணிட்டான். அதனால இவனை வெளியே அனுப்பிட்டாங்க.
அந்த துரோகத்தை இவன் பண்ணான்னு வின்சென்ட் கிட்ட மாட்டி விட்டதும் ஷாம் தான். இப்போ இன்னொரு பக்கத்துல எப்படி மேடின்ற சித்திரக்குள்ளன் வந்து யாழினி கிட்ட போனாரோ அதே மாதிரி இன்னும் 2 பேர்கிட்டயும் இன்னும் 2 சித்திரக்குள்ளர்களும் போயிருக்காங்க. யாருன்னு பார்ப்போமா? சுந்தர் கிட்ட சங்குதேவன் அப்படின்ற ஒரு சித்திரக்குள்ளர் போயிருக்காரு. விக்ரந்த் கிட்ட அகரன்ற ஒரு சித்திரக்குள்ளர் போயிருக்காரு. சுந்தர் எப்படி தான் கூட ஒரு சித்திரக்குள்ளர் இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சாருன்னா, அன்னைக்கு கிளாஸ் முடிச்சு அவரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ மாலை ஒரு 6 மணி இருக்கும். அப்போ டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்ல அந்த சீட்டே தானா பின்னாடி சாஞ்சுது. இவர் திருப்பியும் அந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணாரு. திருப்பியும் அந்த சீட்டு பின்னாடி சாஞ்சுது. அப்போ ஒரு டனலுக்குள்ள போக வேண்டியது இருந்துச்சு. அப்போதாங்க சங்குதேவன் அவரோட உருவத்தை சுந்தர் பாக்குற மாதிரி பண்ணாரு. முதல்ல சுந்தர் பயந்துட்டாரு தான். மாதவன் பண்ண மாதிரியே இவரும் சுந்தரை ஒரே வச்சுட்டாரு. அடுத்து விக்ராந்த் எப்படி அகரன் தான் கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாருன்னா, தன்னோட ஆஃபீஸ்க்கு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க போனாரு. அப்போ அந்த லிஃப்ட்ல அவரது மட்டும்தான் தனியா நின்றுட்டு இருந்தாரு. அப்போ அந்த லிஃப்ட் அப்படியே நின்றுச்சு. உடனே அகரன் என்ட்ரி கொடுத்துட்டாரு. மற்றவங்கள மாதிரி ஒரு சித்திரக்குள்ளனை பார்த்த உடனே விக்ரந்த் கத்தலாம் இல்லை. அதனால இவரை உரைய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையா தான் யாரு என்னன்னு எல்லாமே அகரன் விக்ரந்த்க்கு எடுத்து சொன்னாரு. மறுநாள் காலை வின்சென்ட் அருள்தேவ வாமனனை பேச கூப்பிட்டுருப்பார் இல்லையா, அமுதவேரை பத்தி. அதுக்காக அருள்தேவ வாமனனும் வந்திருப்பாரு. இப்போ வின்சென்ட் பேச தொடங்குறாரு. இங்க பாருங்க அருள்தேவ வாமனன், நம்ம போட்ட ஒப்பந்தத்தை நீங்க மறந்துட்டீங்களா என்ன? அதுக்கு அருள்தேவ வாமனன், அதிகாரியே, நான் எந்த ஒப்பந்தத்தையும் மறக்கல. வின்சென்ட் அங்க வந்திருந்த, அதாவது இந்த அமுத வேற திருட வந்திருந்த சித்திரக்குள்ளர் யாருமே என்னோட ராஜ்யத்தை சேர்ந்தவங்க இல்லை. அவங்கெல்லாம் ஆதி ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. அது உங்களுக்கே தெரியுமே. இங்க பாருங்க, நான் வேணா என் தம்பிக்காக மன்னிப்பு கேட்டுடுறேன். 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி இல்லை. ஆனா அதுக்காக அவன் செஞ்ச விஷயத்தையும் நான் நியாயப்படுத்த மாட்டேன். நான் வேணா என்னோட ராஜகுரு மந்தாங்கினிய ஆதி ராஜ்யத்தோட ராஜகுரு சத்ரியனோட பேச சொல்றேன். அதற்கு வின்சென்ட், இங்க பாருங்க அருள், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே என்னோட அனுமதி இல்லாம எந்த சித்திரக்குள்ளனும் அகாடமிக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. இது மீறியும் உங்க ராஜ்யத்துல இருந்தோ இல்ல அவங்க ராஜ்யத்துல இருந்தோ யாரும் வந்தா பவள விழா வரும்போது உங்களை காப்பாற்ற வரமாட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்து பேச போறேன்னு சொல்லிட்டு உங்க ராஜகுருவும் அவங்க ராஜகுருவும் சேர்ந்து உங்களை கவுத்துற போற. அருள்தேவ வாமனன், ஐயோ அதிகாரியே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட ராஜ்யத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அமுதவேரை காப்பாத்த வழிய பாருங்க. எப்படி சொல்லிட்டு அருள்தேவ வாமனனும் விடை பெற்றுக் கொள்கிறார். இன்னொரு பக்கத்துல ஆதி ராஜ்யத்துல மன்னர் ஆதிதேவ வாமனன் அரச சபையை கூட்டுறாரு. வழக்கம் போல எல்லாம் பேசி முடிச்சக்கப்புறம் ராஜகுரு மற்றும் தளபதியை மட்டும் இருக்க சொல்றாரு. அவருடைய ராஜகுரு சத்ரியன் ஆதிதேவ வாமனனின் பேரன்பை சம்பாதித்தவர். அவருடைய தளபதி அல்லிராணி. இந்த 2 ராஜ்யமும் ஒன்னா இருக்கும் போது மாதவனும் அல்லிராணியும் ஒன்னாதான் வால் சண்டையிட கத்துக்கிட்டாங்க. 2 பேருமே நண்பர்கள். ஆனா இந்த ராஜ்யம் பிரிஞ்சதுல இருந்து இவங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்லை. தன்னோட மன்னரோட அறிவுரைப்படி ராஜகுரு மந்தாகினி ஆதி ராஜ்யத்தோட ராஜகுரு சத்ரியனை பேச தயாராகிறாங்க. இந்த 2 ராஜ்யத்தையும் இணைக்கிற ஒரு எல்லையில தான் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. மந்தாகினி தான் முதல்ல பேச தொடங்குறாங்க. என்ன அண்ணா, ஒரு அமுதவேரை கூட உங்களால உருப்படியா திருட முடியாதா? நீங்க தான் அந்த திட்டத்தை போட்டு கொடுத்ததா? என்னமா பண்றது, என் மருமகனுக்கு அந்த அமுதவேர் எப்படியாச்சும் கிடைக்கணும். அதுக்காக தான் என்னால முடிஞ்ச திட்டத்தை தீட்டினேன். என்ன பண்றது, எல்லாம் சொதப்பெல்லாம் போச்சு. பாவம், அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். அதுக்கு மந்தாகினி, அது சரி, நான் சொல்றதை கேட்டிருந்தா எப்பயோ அந்த அமுதவேர் உங்க கைக்கு வந்திருக்கும். அதுக்கு சத்திரியன், எது ஒரு கைதி மாதிரி வந்து உங்க மன்னர் கிட்ட நாங்க வந்து சரணடைறதா? எங்க மன்னர் இந்த ராஜ்யத்தை உங்க மன்னர் கிட்ட ஒப்படைக்கிறதா? அது கனவுலும் நடக்காதுமா, கனவுலயும் நடக்காது. இங்க பாருங்க அண்ணா, உங்களோட மன்னரோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். என்னோட மன்னர் கிட்ட உங்க மன்னர் வந்து பாசமா பொறுமையா கேட்டு பார்க்க சொல்லுங்களேன்.
கண்டிப்பா அவரே அந்த வின்சென்ட் கிட்ட பேசி அமுத வேற எடுத்து உங்க மன்னர் கிட்ட கொடுத்துருவாரு. அதுக்கு சத்திரியன், உன்னோட விளையாட்டை வேற எங்கேயோ காட்டுமா. அதுக்கு மந்தாகினி, அட அண்ணா, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆதிதேவ வாமனன் மட்டும் மருமகன் கிடையாது, அருள் தேவ வாமனும் மருமக தான். அதனால கொஞ்சம் இந்த மருமகனுக்கும் பார்த்து செய்யுங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மந்தாகினி பக்கத்துல இன்னொரு ஒரு சித்ராக்குள்ளன் நிக்கிறார். அவர் தான் மந்தாகினியோட கணவன் வரதன். அவர் பேச தொடங்குறார். அட என்ன மந்தாகினி, நீ இந்த எதிரி நாட்டுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன சத்திரியரே, சௌக்கியமா? மந்தாகினியோட பேச்ச கேட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா அந்த அமுதவேர் கிடைச்சிடும். ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதற்கு சத்திரியன், வரதா, ஒருபோதும் நாங்க கோல மாதிரி உங்ககிட்ட வந்து சரணடைய மாட்டோம். நான் ஒன்னும் உன்ன மாதிரி மன்னருக்கு துரோகம் பண்றவன் இல்ல. இப்படி சொன்னோடனே வரதனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே தான் கையில வச்சிருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து சத்திரியனை தாக்க முயற்சி செஞ்சான். அவரும் திருப்பி பதிலடி கொடுக்க ரெடியா தான் இருந்தாரு. ஆனா எதுவும் நடக்கிறதுக்குள்ள மந்தாகினி வரதனை தடுத்துட்டான். அதே சமயத்துல எங்க இருந்தோ ஒரு வில்லு இருந்து வந்த அம்பு வரதனுக்கு தலைக்கு மேல கரெக்டா பாஞ்சது. அமரன் அரண் ஆற்றல் மூன்று சொல் ஒரு உயிர், அமரன் அரணாற்றல் என்றும் எங்கள் வீரக்குரல், மண்ணுக்காக மக்களுக்காக மறைந்த உலகை காப்பதற்காக. அமரன் அரணாற்றல் என்றும் எழுக, என்றும்